பணக்காரர் ஆகிறதுக்கும் பணக்காரராவே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் இது ரெண்டும் ஒண்ணுதான்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில இது ரெண்டும் ரெண்டு வெவ்வேறு திறமைகள். வாங்க, பணத்தோட இந்த ரெண்டு பக்கங்களையும் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க, இந்த கதைய வாரன் பஃபெட்டோட ஒரு மறக்கப்பட்ட பார்ட்னர் ரிக் குரின் என்பவரோட அனுபவத்திலிருந்து ஆரம்பிப்போம். பஃபெட்டே அவரை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. ரிக் எங்களை போலவே புத்திசாலிதான், ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம், அவர் அவசரத்துல இருந்தாரு. இந்த ஒரு வரிதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்படியானா இங்க ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல, பஃபெட் மாதிரியே புத்திசாலியா இருந்தும் ரிக் குரின் ஏன் திவாலாகி காணாம போனாரு? இந்த கேள்விக்கான பதில்குள்ளதான் நாம இன்னைக்கு கத்துக்க போற ஒரு பெரிய நிதி பாடம் ஒளிஞ்சிருக்கு. சரி, இப்போ இந்த கதையோட மையப்புள்ளிக்கு வருவோம். அதாவது பணத்தோட ரெண்டு பக்கங்கள், ஒண்ணுக்கு ஒண்ணு முற்றிலும் எதிரான ரெண்டு பக்கங்கள். இங்கதான் விஷயமே இருக்கு. பணம் சம்பாதிக்க தேவைப்படுற குணங்கள் என்ன? தைரியம், ரிஸ்க் எடுக்கிறது, பயங்கர நம்பிக்கையோட இருக்கிறது. ஆனா சம்பாதிச்ச பணத்தை காப்பாத்திக்கிறதுக்கு இதுக்கு நேர் எதிரான குணங்கள் தேவை. பணிவு, கொஞ்சம் பயம், அப்புறம் சிக்கனம். யோசிச்சு பாருங்க, இது ரெண்டும் ரெண்டு தனித்தனி விளையாட்டு மாதிரி. ஜெஸ்ஸி லிவர்மோர், ரிக் குரின், இவங்க பேர்லாம் கேட்டிருப்பீங்க. இவங்க எல்லாரும் முதல் விளையாட்டில சூரப்புலிகள். ஆனா அந்த ரெண்டாவது விளையாட்டில கோட்டை விட்டுட்டாங்க. அந்த ஒரு தோல்விதான் அவங்களோட முழு கதையுமே மாத்திருச்சு. இந்த ரெண்டு எதிரான திறமைகளையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு மந்திர வார்த்தை இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? தப்பி பிழைத்தல். ஆமாம், சர்வைவல். இந்த ஒரு வார்த்தை தான் பெரிய லாபம் சம்பாதிக்கிறத விட இந்த ஆட்டத்துல கடைசி வரைக்கும் நிக்கிறது தான் உண்மையான வெற்றி. அப்போ நிதி தப்பி பிழைத்தல்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, திவாலாகாம பாதில வெளியேறாம எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் களத்துல நிக்கிறது தான். ஏன்னா நீங்க எவ்வளவு காலம் நிக்கிறீங்களோ கூட்டு வட்டியோட மேஜிக் உங்களுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா வேலை செய்யும். இத கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். செக்கோயா கேபிட்டல் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அதோட தலைவர் மைக்கேல் மோரிட்ஸ் என்ன சொல்றாரு கேளுங்க. நாங்க எப்பவுமே திவாலாயிடுவோமோன்னு ஒரு பயத்தோட தான் இருந்தோம். நேற்றைய வெற்றி நாளைக்கும் தொடரும்னு ஒருபோதும் நினைக்க முடியாது. பாருங்க, ஒரு பில்லியனர் பயத்தை பத்தி பேசுறாரு. நாம எப்பவுமே வாரன் பஃபெட்டோட வெற்றிய அவர் என்ன செஞ்சாருன்னு தான் பாப்போம். ஆனா ஒரு நிமிஷம் அவர் என்ன செய்யலன்னு பார்த்தா அசலான ரகசியமே புரியும். அவர் கடனுக்குள்ள சிக்கல, 14 மந்தநிலைகள் வந்த போதும் பயந்து விக்கல, தன் பேரை கெடுத்துக்கல. சுருக்கமா சொன்னா அவர் வெறுமனே தப்பி பிழைத்தார். அதுதான் அவரோட சூப்பர் பவர். சரி, தப்பி பிழைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இது நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? வாங்க, ஒரு சிம்பிளான 3 படி வழிகாட்டிய பாப்போம். முதல் விதி, உங்களை யாராலும் உடைக்க முடியாத அளவுக்கு வலுவாக்கிக்கோங்க. பெரிய ரிட்டர்ன்ஸை விட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவதா, நீங்க போடுற திட்டம் சொதப்போன்னு எதிர்பார்த்து அதுக்கும் சேர்த்து பிளான் பண்ணுங்க. ஏன்னா வாழ்க்கையில எதுவும் நிச்சயம் இல்ல. கடைசியா, மூணாவது, நீண்ட காலத்துல எல்லாம் நல்லா நடக்கும்னு நம்புங்க. ஆனா குறுகிய காலத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரலான்னு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் வருது. ஒரே நேரத்துல எப்படி நம்பிக்கையோடவும் அதே சமயம் பயத்தோடவும் எச்சரிக்கையாவும் இருக்க முடியும்? இது கேட்கறதுக்கே முரணா இருக்குல்ல. ஆனா இது சாத்தியம்தான். முதல்ல நல்ல விஷயத்த பாப்போம். இந்த கிராஃப பாருங்க. இது அமெரிக்காவோட வாழ்க்கை தரம் கடந்த 170 வருஷத்துல 20 மடங்கு உயர்ந்திருக்கிறத காட்டுது. நம்பவே முடியல இல்ல? இதுதான் நீண்டகால நம்பிக்கைக்கான அசைக்க முடியாத ஆதாரம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த மெதுவான சீரான வளர்ச்சிக்கு நாம கொடுத்த விலை என்ன தெரியுமா? 9 பெரிய போர்கள், 33 பொருளாதார மந்த நிலைகள், பங்குச்சந்தை 100 தடவைக்கு மேல விழுந்தது, ஒரு காய்ச்சலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க, கிட்டத்தட்ட எல்லா கம்பெனிகளும் திவாலாகிடுச்சு. அந்த வளர்ச்சிங்கிறது இந்த பேரழிவுகளுக்கு நடுவுல தான் நடந்தது. இங்கதான் முக்கியமான பாடம் இருக்கு. நீண்ட காலத்துல வளர்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட நிச்சயம். ஆனா அந்த வளர்ச்சிய நீங்க அறுவடை செய்யணும்னா குறுகிய காலத்துல வர புயல்ல இருந்து தப்பிச்சு நிக்கணும். அதுக்கு உங்களுக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு, அதாவது பயம் கண்டிப்பா தேவை. இப்படி தப்பிச்சு நிக்கிறதுனால கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? அதுக்கு பேருதான் டேல்ஸ் யூ வின் கான்செப்ட். இது என்னன்னா, நீங்க பாதி நேரம் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க சில பெரிய வெற்றிகள் மத்த எல்லா சின்ன தோல்விகளையும் ஈடுகட்டி உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. ஹெய்ன்ஸ் பர்க்ரோன்னு ஒரு கலை வியாபாரி $1 பில்லியன் மதிப்புள்ள ஓவிய சேகரிப்பை எப்படி உருவாக்கினார் தெரியுமா? அவர் எது பெரிய ஓவியமா வரும்னு பார்த்து வாங்கல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கி குவிச்சுட்டு ரொம்ப நாள் காத்திருந்தாரு. அவர் வாங்கினதுல 99% சாதாரணமாதான் போச்சு. ஆனா அந்த மீதி 1% அது பிகாசோ, கிளே போன்றவங்களோட மாஸ்டர் பீஸா மாறிச்சு. அந்த ஒரு சில வெற்றிகள் மத்த எல்லா தோல்விகளையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு.
இதுதான் தப்பி பிழைத்தலோட சக்தி. ஆக இந்த உரையாடலோட கடைசியில நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நீங்க ஒரு பெரிய செல்வத்தை கட்ட முயற்சி செய்றீங்களா, இல்லனா எது நடந்தாலும் உடையாத ஒரு கோட்டைய கட்ட முயற்சி செய்றீங்களா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு